ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் 25th of November 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெல்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்டு 1-to-1 மென்டர்ஷிப் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் கவரேஜ் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் and video answer evaluation and practice test and prelim strategy and techniques இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இல்லை, ஒரே ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் தான். செவரல் இந்தியன்ஸ் ஸ்டில் மிஸ்ஸிங் இன் ரஷ்யா, ஃபேமிலிஸ் பெட்டிஷன் MEA, அதாவது மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் ரஷ்யன் எம்பசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக கூட ஒரு ஹிந்து எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அதாவது ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் ஆரம்பிச்சு 1000 days ஆயிருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் 3 years. ஸோ இது வந்து ஒரு லாங் வாரா தான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் சைட்ல வந்து ஆர்மி பர்சனல் ஷார்டேஜ் வந்து வந்திருக்கும். அதை வந்து அவங்க சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மர்சனரிஸ் வந்து ரெக்ரூட் பண்றாங்க. மர்சனரிஸ் வந்து எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருந்து ரெக்ரூட் பண்றாங்க. அதுல பார்ட்டிகுலரா இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 100+ வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதுல செவரல் பீப்புள் ஆர் மிஸ்ஸிங். இந்த ரெக்ரூட் பண்ணப்பட்ட பீப்புள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மர்சனரிஸ் கிடையாது, ட்ரெயின் பண்ணப்பட்ட காம்பேட்டன்ஸ் கிடையாது இவங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் லேபரராக இருக்கிற இந்தியன்ஸ். இவங்க வந்து ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களை டிசீவ் பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் ரஷ்யன் பாஸ்போர்ட் தரோம், உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஏமாற்றி என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யனுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. செக்யூரிட்டி ஜாப்ஸ்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் இவங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் லைனில் வந்து வார் பண்ண வச்சிருக்காங்க உக்ரைன் பார்டரில். இதனால வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. இது வந்து லேட்டரா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் இந்தியாவுக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா செவரல் பீப்புள் வர் மிஸ்ஸிங் அப்படின்ட்டுன்னு. அதில் ஒரு 2 பேரோட பாடி எல்லாம் நமக்கு வந்து ரிட்டர்ன் அனுப்புனாங்க ஃபியூ மந்த்ஸ் பேக். ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியல. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2023 டிசம்பர் அண்ட் 2024 ஜனவரி அந்த ரேஞ்சில் கால் பண்ணியிருக்காங்க, கான்டாக்டில் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்ன வரைக்கும் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியலன்னு ஃபேமிலிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நமக்கு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளோட மெயின்ஸ் சிலபஸோட லிங்க் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சோஷியல் ஃபேக்டர். ஸோ இந்தியாவில் வந்து ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா சம்பாதிக்க, எதுக்காக ஒரு மர்சனரியா போகணும், அந்த ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது லீகலா இல்லீகலா அப்படின்ற ஆஸ்பெக்ட்லையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இந்தியன்ஸ் ரெக்ரூட் பண்ணப்பட்டு ரஷ்யாவுக்கு போகிறாங்க இல்லையா, இவங்களை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இவங்க எல்லாம் வார் மெர்சனரிஸ். ஸோ ஒரு சோல்ஜருக்கும் ஒரு மர்சனரிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இவங்க வந்து கூலிப்பட, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்டிசமோ இல்லை அவங்க கண்ட்ரியை வந்து பாதுகாக்கணும் அந்த மாதிரி மோட்டிவ்ஸ் எதுவுமே இருக்காது. இவங்க வந்து பர்சனல் கெயின்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி கண்ட்ரில இருந்து கான்ஃபிளிக்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மர்சனரிஸா போயிருப்பாங்க, கூலிப்படையா போயிருப்பாங்க. ஓகே, ஆனா இந்த பர்டிகுலர் இஷ்யூல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து டிராஃபிக்கிங்காக தான் கன்சிடர் பண்றாங்க. ஓகே, திஸ் பீப்புள் ஆர் நாட் மர்சனரிஸ். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது நம்ம ரஷ்யாவில் போய் வாரில் தான் சண்டை போட போறோம்னு. ஓகே, லைக் எப்படி இப்போ இந்தியால இருந்து தாய்லாந்து அண்ட் மியான்மருக்கு வந்து ஐடி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் என்ன பண்றாங்க, ஸ்கேம்குள்ள வந்து ஈடுபட வச்சாங்க இல்லையா, அது வந்து டிராஃபிக்கிங் தான். அதே மாதிரி தான் இதுவும். அப்போ நமக்கு வந்து இந்த மர்சனரிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்ற டெஃபினிஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அதாவது ஜெனீவா கன்வென்ஷன்ஸ் அதோட அடிஷனல் புரோட்டோகால் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ ஆர் மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டெஃபினிஷன்ல கண்டிப்பாக இந்தியன்ஸ் வந்து இப்படி போயிருக்காங்களே இவங்க வந்து மர்சனரிஸாக தான் வருவாங்க. இந்தியா சைட்ல இருந்து இது டிராஃபிக்கிங் பண்ணப்பட்டவங்கன்னு சொன்னாலுமே ஓகே, இது வந்து மர்சனரிஸ் டெஃபினிஷனுக்குள்ள தான் வரும். அப்போ இந்த டெஃபினிஷன்ல நிறைய குறை இருக்கு. இது வந்து பொட்டன்ஷியல் ஆஸ்பெக்ட் ஃபார் தி மெயின்ஸ் எக்ஸாம். இந்த ஜெனீவா கன்வென்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தி கன்வென்ஷன் இருக்கு. அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கன்வென்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அதை பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட்
ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஆனா இந்த வார் mercenaries இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அந்த டெஃபினிஷனுக்குள்ள வரமாட்டாங்க, குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ இது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு. அண்ட் இந்த வார் mercenaries வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லா இருக்கு. ஸோ இந்த லா படி இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிரைம் வந்து கிடையாது. ஓகே, இந்த இன்டர்நேஷனல் ஹியூமானிட்டேரியன் லாவோட கஸ்டடியன் யாருன்னு பாத்தீங்கன்னா த இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ் ICRC. ஸோ இது வந்து பொட்டன்ஷியல் ப்ரிலிம்ஸ் டாபிக். ஸோ இந்த ICRC வந்து 1863ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவால இருக்கு, சுவிட்சர்லாந்துல. ஓகே, அண்ட் இந்த mercenaries பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மான்ட்ரஸ் டாக்ட்ரின். ஸோ மான்ட்ரஸ் ரெக்கார்டோட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. திஸ் இஸ் அ டாக்ட்ரின். இட் டீல்ஸ் வித் தி PMSs. PMSsனா பிரைவேட் மிலிட்டரி அண்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகே, ஸோ இந்த PMSs வந்து பாத்தீங்கன்னா மான்ட்ரக்ஸ் டாக்ட்ரின்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனீவா கன்வென்ஷன்ஸ்லயோ இதுலயோ வந்து டீல் பண்ணல. ஓகே, அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த mercenaries வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டன் ஆஸ்பெக்ட்ஸ்ல இதை வந்து லீகல் அப்படின்னு சொல்ல முடியாது. செட்டன் ஆஸ்பெக்ட்ஸ்ல டெஃபினெட்லி இது வந்து இல்லீகல் தான். ஸோ எப்படின்னா டைரக்டா இந்தியால எந்த லாவுமே mercenaries-அ இல்லீகல் அப்படி சொல்லி சொல்லல. ஆனா இன்டைரக்டா சொல்லியிருக்கு. எப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு mercenary-ஆ இன்னொரு கண்ட்ரிக்கு போறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. எப்படின்னா இன்கேஸ் அவங்க போறாங்க, அவங்க வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறாங்க அப்படின்னா that is prevented under the unlawful activity prevention act. ஓகே, மற்றபடி இந்த ரஷ்யாவுக்கு இப்போ போயிருக்காங்க இல்லையா, இது வந்து இல்லீகல்லாம் கிடையாது. ஏன்னா இது ரிலேட்டடா லாவே கிடையாது, ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கே இந்தியாவில் கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல நமக்கு கண்டிப்பா இந்த இஷ்யூ பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒய் வி நீட் அ லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெக்ரூட்டிங் இந்தியன்ஸ் as a mercenaries in other countries, potential aspect of the mains question. ஸோ இதில் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. that's all about this issue. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டோரியல் பேஜில் வந்து இருக்கிற லீட் ஆர்டிகல் செலிப்ரேட்டிங் அ லெஜெண்ட் செலிப்ரேட்டிங் அ சிங்கர் அவார்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு டீடைல்டு அனாலிசிஸ் தேவையில்ல. ஸோ அதனால நம்ம இந்த வீடியோலயே இந்த எடிட்டோரியல் ஆர்டிகலை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதை பார்க்க போறதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூன்னு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த சங்கீத கலாநிதி அவார்டு அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ சங்கீத கலாநிதி அவார்டு வந்து கர்நாடிக் மியூசிக்ல ஒரு ஹையஸ்ட் ஹானர் அவார்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் 1942-43ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொடுக்கறது வந்து மெட்ராஸ் மியூசிக் அகாடமி தான் கொடுக்குறாங்க. இந்த மெட்ராஸ் மியூசிக் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா 1927ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மெட்ராஸ்ல செஷன் நடத்துறாங்க 1927ல. ஸோ அந்த செஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கான்ஃபரன்ஸும் சேர்த்து கண்டக்ட் பண்றாங்க. அதுல தான் டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சங்கீத கலாநிதி அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கடுத்து 1927ல இருந்து 1942 வரைக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இந்த மியூசிக் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு 1943ல வந்து என்ன பண்றாங்க, சங்கீத கலாநிதி அவார்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து இன்னை வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து MS சுப்புலக்ஷ்மி. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்ல ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1968ல சங்கீத கலாநிதி அவார்டு வந்து வாங்குறாங்க. அண்ட் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் மியூசிஷியன் டு ரிசீவ் பாரத் ரத்னா அண்ட் ராமன் மேக்ஸேசே அவார்டு அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பெர்ஃபார்ம் அட் UN டேல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1966ல. இப்போ என்னன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இவங்க பேர்லயே வந்து அவார்டு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த ஹிந்து, அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்க பேர்ல ஒரு அவார்டு கொடுக்குறாங்க இயலிசை நாடக மன்றத்துல இருந்து. ஸோ இப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல என்ன இஷ்யூ சொல்லியிருக்காங்க அப்படின்னா TM கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கர்நாடிக் மியூசிஷியன், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத கலாநிதி அவார்டு வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அவார்டு கூடயே இவருக்கு வந்து MS சுப்புலக்ஷ்மி அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வந்து கேஷ் ப்ரைஸும் கொடுப்பாங்க. இதுல பர்டிகுலரா TM கிருஷ்ணாக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்தது வந்து இஸ் பீங் கண்டெஸ்டட் இன் த கோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்காங்கன்னா MS சுப்புலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கிராண்ட்சன் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவர் இந்த கேஸ் போட்டிருக்காரு. எதனால அவர் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னா இந்த அவார்டு MS சுப்புலக்ஷ்மி அவார்டு வந்து TM கிருஷ்ணாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து இந்த சுப்புலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒர்க் இருக்குல்ல, அவங்களோட லைஃப் இது எல்லாத்தையுமே கிரிட்டிக் பண்ணி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. இட் இஸ் நாட் கிரிட்டிசைஸ், இட் இஸ் அதாவது அவங்களோட ஒர்க் வந்து எக்ஸப்ஷனல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல வந்து ஒரு கிரிட்டிக்கலா ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்பாரு. இவங்களோட இந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஒர்க்ல இவங்களோட அந்த டேலண்ட் இருக்குல்ல, இவங்க வந்து கர்நாடிக் மியூசிக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்டுக்கு எடுத்துட்டு போனவங்க. அப்ப அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணம் அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட இந்த மியூசிக் நாலேஜ், இதை வந்து அவங்களால ஃப்ரீடமா அப்ளை
அப்ளை பண்ண முடிஞ்சதா, இல்ல அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா கர்நாடிக் மியூசிக்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரூல்ஸ் படி தானே மியூசிக் வந்து நம்ம கம்போஸ் பண்ணணும். அதப்படி கன்ஃபார்ம் பண்ணி அவங்க நடந்தாங்களா, இல்ல அவங்க ஆர்டிஸ்டிக் கிரியேட்டிவ் ஃப்ரீடமோட தான் அவங்க மியூசிக்ஸ் வந்து இருந்ததா அப்படி சொல்லி ஒரு என்கொயரி பண்ணியிருப்பாரு. அதுல எப்படி இவங்களோட ஹஸ்பண்டும் இந்த சுப்புலட்சுமி அவங்களோட கேஸ்டும் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கிரிட்டிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹைகோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டீசென்ட் லாங்குவேஜில் கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக் பண்ணுறது வந்து அடுத்து வந்து என்ன பண்ணிடும், அடுத்து கர்நாடிக் மியூசிக்கில் இன்னும் இன்னோவேஷன்ஸ் அண்ட் அதர் செட் ஆஃப் க்ரோத் வந்து கொண்டு வரும் அப்படின்னு ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் தப்பே இல்லை, டிஎம் கிருஷ்ணா அவர் பண்ணதில் தப்பு இல்லை. ஆனால் என்னன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அப்படியே அவங்களோட கிராண்ட்சன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த கேஸ் போட்டாங்களோ அது இல்லாமல் இது வேற மாதிரி போயிடுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அவர் வந்து சுப்புலட்சுமி அவங்களோட கிரிட்டிக்கா இருந்தாலுமே அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். ஆனா அவங்க பேர்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் கொடுக்க கூடாதுன்னா, சுப்புலட்சுமி அவங்க இருக்கிறப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட பேர்ல எந்த விதமான அவார்ட்ஸோ ஃபவுண்டேஷனோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ எதுவுமே ஆரம்பிக்க கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட வில். அதுக்கு அகேன்ஸ்டா இந்த அவார்டு கொடுக்குறாங்க, இந்த அவார்டுக்கு வந்து பேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இந்த நாட் ஒன்லி இந்த ஹிந்துவோட சுப்புலட்சுமி அவார்டு மட்டும் கிடையாது, ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற அவார்டு இருக்கு பாத்தீங்களா, அது கூட ஒரு கொஸ்டின் தான், கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் வந்துருச்சு. இப்ப இது கூட பிரச்சனை கிடையாது. இப்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மீடியாஸ் இருக்காங்க இல்லையா, நியூஸ் மீடியா, இவங்க வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் இந்த இஷ்யூவையும் டோட்டலா மிஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து இனிமே யாருக்கும் வந்து சங்கீத கலாநிதி அவார்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரிய இஷ்யூ. இந்த இஷ்யூவே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, எஸ்பெஷலி தமிழ்நாடுன்னு கூட சொல்ல முடியாது, இந்தியாவோட மீடியாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட கிரெடிபிலிட்டி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல், இந்தியாஸ் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் நீட்ஸ் அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு ரொம்பவுமே முக்கியமான நியூஸ் ஆர்டிக்கல். இது வந்து நமக்கு டைரக்டா அர்பனைசேஷன் டாபிக்ல வரும் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டாபிக்லயும் நம்மளால இதை லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட இந்தியாவோட அர்பன் பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து 400 மில்லியன்ல இருந்து 800 மில்லியனா டபுள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அர்பன் பாப்புலேஷன் டபுள் ஆயிருச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரிக்கான கிரிட்டிக்கலான ஏரியாஸ் இது நேஷனல் growthக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம என்ன பண்ணணும், டெவலப் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த டெவலப்மெண்ட்ல நிறைய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்கு. அண்ட் நமக்கு வந்து அர்ஜென்ட்டா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சொல்யூஷன்ஸ் தேவை. ஸோ அதை பத்தி தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2036க்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 70 lakh crore வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் 2018 டேட்டா படி ஒரு வருஷத்துக்கு 1.3 lakh crore தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கணக்கு படி நீடு படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு 4.6 lakh crore வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் 1.3 தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம், விச் இஸ் அரௌண்ட் 28% ஆஃப் வாட் இஸ் நீடட். அண்ட் இதுலேயே தான் 50% நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக் அர்பன் சர்வீசஸ் அண்ட் 50% வந்து அர்பன் டிரான்ஸ்போர்ட்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ ஃபினான்ஸ் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ்க்கு மெஜாரிட்டி ஆஃப் த ரிசோர்சஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து முனிசிபல் கார்பரேஷனோட ரெவென்யூ, அவங்க போடுற அந்த டேக்ஸ் இருக்கட்டும் அண்ட் வேரியஸ் ரிசோர்சஸ்ல இருந்து டேக்ஸ் ரெவென்யூ வந்து அவங்களுக்கு வரும். இன்னொன்று வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபினான்சஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட், எஸ்பெஷலி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் ஃபினான்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் அதோட ரெவென்யூ. ஸோ என்டையர் இந்தியாலையும் இந்த முனிசிபல் ரெவென்யூ வந்து 1% ஆஃப் த ஜிடிபி, அதாவது 2001 இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அண்ட் இந்த முனிசிபல் ஃபினான்சஸை பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிரான்ஸ்ஃபர், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்ஃபர்ல இருந்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அந்த ஃபண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ரால இருக்கிற ஸ்ட்ரக்சரல் இன்எஃபிஷியன்சி இருக்கு பார்த்தீங்களா? இத பெருசா ரிசால்வ் பண்ணல. ஓகே. அண்ட் இன்னொரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் இன் தி ஓன் ரெவென்யூ. முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ், முனிசிபல் பாடிஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ரெவென்யூ மெயினா எதுலருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்ல இருந்து வரும். ஆனா அந்த டாக்ஸஸ் வந்து இன்எஃபிஷியன்ட்டா இருக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் மாதிரியான சிட்டிலாம் அவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. நெறைய டாக்ஸ் ரெவென்யூ வந்து கலெக்ட் பண்ண. ஆனா அந்த பொட்டன்ஷியல்ல இருந்து வெறும் 5-20% தான் என்ன பண்றாங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் தி டாக்ஸ் இன்எஃபிஷியன்சிஸ். அதனாலேயே வந்து டிக்ளைன் ஆகுது. ரெவென்யூ டிக்ளைன் ஆகுது. அண்ட் அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த ரெவென்யூஸையுமே வந்து எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்றாங்களா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்றாங்க. ஈவன் 23% ஆஃப் தி கலெக்டட் ரெவென்யூ ரிமைன்ஸ் அன்ஸ்பென்ட். அண்ட் ட்ரிபிள் அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்னது குறைஞ்சிட்டு இருக்கு. பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள வர்றது குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5 பாயிண்ட் சேலஞ்சஸ் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்கிறது. இது வந்து டைரக்ட் கொஸ்டினாவே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்ப இந்த நியூஸ் ஆர்டிக்கல் ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஒன்னு வந்து லாங் டேர்ம் ரெக்கமெண்டேஷன்ஸ், இன்னொன்று வந்து மீடியம் டேர்ம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா, we need to empower the municipal parties. ஸோ அவங்களுக்கு வந்து சில லிமிடேஷன்ஸ் இருக்கு டிசிஷன் எடுக்கிறதுல. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்டானமி கொடுக்கணும், டிசிஷன் மேக்கிங் பவர் கொடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபண்டை எஃபிஷியண்டா அலோகேட் பண்றதுக்கு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்காரு. அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பிரைவேட் கேபிட்டல் மானிட்டைசேஷன். ஸோ பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து முனிசிபல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து வரணும். அது வந்து அட்ராக்டிவா தெரியணும் அவங்களுக்கு. அதுக்கு இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வந்து கேதர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, முனிசிபல் பாண்ட்ஸ். இது நிறைய முனிசிபல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றதே இல்ல. இது மூலியமா ரிசோர்ஸ் வந்து கேதர் பண்றது இல்ல. இதெல்லாம் வந்து இந்தியால எஃபிஷியன்ட்டா நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மீடியம் டேர்ம் ரிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பைப்லைன் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ப்ராஜெக்ட் பைப்லைன் மூலியமா we need to leverage the public private partnership. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்றது மினிஸ்ட்ரிஸ் வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்னோவேட்டிவ் வே டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு தனி டாபிக். இது அந்த கண்டெக்ஸ்ட் வர்றப்போ நம்ம இதை தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஆத்தர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, we need to separate ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்போ ஒரு முனிசிபல் ஒரு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ப்ராஜெக்ட் பிளான் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதை ரெடி பண்ணுறப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்? முன்கூட்டியே பட்ஜெட்டை வந்து டிசைட் பண்ணுவோம். இதுதான் பட்ஜெட் அப்படின்னு. அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு பேஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஜெக்டே நம்ம டிசைன் பண்ணுவோம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த ப்ராஜெக்டோட குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பட்ஜெட் டிசைட் பண்ணுறதுனால குவாலிட்டியான ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் நம்ம பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வெளியே கொடுத்தோம் அப்படின்னா, பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக இதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ப்ராமிசிங்காக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை வந்து ரெடி பண்ணிடணும் குவாலிட்டியா. அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும். அப்பதான் இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்குமே நல்லது. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட்டா இருக்கணும், கிளைமேட்டை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா எப்ப அங்க மணி கன்ஸ்ட்ரெயின்ட்டா வருதோ அதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து we need to use the digital public infrastructure. இது ஒரு தனி டாபிக். ஓகே. வாட் இஸ் டிபிஏ அப்படின்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து நம்ம யூபிஐ பேமெண்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை வந்து ப்ரமோட் பண்றோம்னா, தட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு, எஃபிஷியன்ட்டா ரன் ஆகிறதுக்கு லேண்ட் வேல்யூ கேப்சர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் லேண்ட் வேல்யூ கேப்சர்? இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுத்தி இருக்கிற அதர் லேண்டோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஏன்னா இதை வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றதே கிடையாது. இது வந்து இப்போ பிரைவேட் பீப்புள் தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் கூட இட் இஸ் லாங் பீன் கிரிட்டிசைஸ்ட். ரூலிங் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எப்போ வரும், எங்க வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிற பீப்புள்கிட்ட வந்து இந்த இடத்துல இடம் வாங்கி போடுங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அவங்களும் பர்டிகுலர் பிளேசஸ்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க? லேண்ட் வாங்கிடுவாங்க. அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து வர்றப்போ அந்த லேண்ட் என்ன ஆகும்? அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ இது வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்டோட வயபிலிட்டிக்காக நம்ம இந்த லேண்ட் வேல்யூ கேப்சரை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோட கொலாபரேஷன் அண்ட் இன்னோவேஷன்ல வந்து நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. That's all about this news article.